1987ல தேவி அப்படிங்கிற இதழுக்கு தேசிய தலைவர் ஒரு பேட்டி குடுக்குறாரு. அந்த பேட்டியில அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த கேள்விய நான் அப்படியே இப்போ உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். "எங்களுடைய யோசனையை கேட்காததால் நீங்கள் இந்த மண்ணில் இருந்து செயல்படக்கூடாது. அனைவரும் வெளியேறி விடுங்கள் என்று இந்திய அரசு கூறினால் என்ன செய்வீர்கள்?" அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தேசிய தலைவர் என்ன பதில் குடுக்குறாரு அப்படின்னா, "நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே எங்கள் மண்ணில் இருந்து தான், அதாவது தமிழ் ஈழத்தில் இருந்து தான் போராடி வருகிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் சுதந்திர போரை எங்கள் மக்களை நம்பிதான் ஆரம்பித்திருக்கிறோம். எங்கள் மக்களும் தயாராகவே இருக்கிறார்கள். எனவே நாங்கள் தொடர்ந்து எங்கள் மண்ணில் இருந்து போராடுவது கடினமான காரியம் அல்ல. அது மட்டுமல்ல, எங்கள் விடுதலை புலி அமைப்பில் பெரும்பகுதியினர் தமிழீழ மண்ணில் இருந்துதான் போராடி வருகிறார்கள். நாங்கள் சில அடிப்படை உதவிகளுக்காக தமிழக மக்களுடன், எங்கள் சகோதரர்களுடன் உறவு வைத்திருக்கிறோம். நீங்கள் சொல்வது மாரியான நிலை வந்தால், நாங்கள் எங்கள் நாட்டுக்குச் சென்று உரிமைக்காக பாடுபடுவோம். ஆனால் உடன்பிறவாத எங்கள் தமிழக சகோதரர்கள், எங்கள் தமிழக மக்கள் அவ்வாறான நிலைக்கு எங்களை செல்ல விட மாட்டார்கள் என்று நம்புகிறோம்." இத படிக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. தேசிய தலைவர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மீதும், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மீதும் எந்த அளவுக்கு நம்பிக்கைய வச்சிருந்தாரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா நம்மனால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அங்கே அவங்க சாகுறத நம்மளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. நம்மளாலயும் ஒண்ணும் பண்ணியிருக்கவும் முடியாது. ஏன்னா, நம்ம கிட்ட தன்னிச்சையாக, சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அரசு இல்ல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன மாரி, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? "இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்" அப்படின்னு பேசுறாங்க. ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியுது நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்னு. சரி, நம்ம விடுதலை ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, "இந்திய நாடு நடத்துற தேர்தல்ல நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்கள சிஎம் ஆக்கிட்டீங்க, எங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க விடுதலை ஆயிருவீங்க" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல?